பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 26ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 28ஆம் சங்கீதம் 7வது வசனம், Psalm 28 verse 7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கடிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை தாவீது கர்த்தர் மன்றாட்டுகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்து God is a God who answers prayers என்று சொல்லி அவர் சந்தோஷமாய் ஒரு பாடலாக இதை பாடுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தில் கூட நம்ம பார்க்கிற விதமாய், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்முடைய இருதயம் நம்பும்போது நாம் சகாயம் பெறுகிறோம், நமக்கு உதவி கிடைக்கிறது. கர்த்தரையே நம்ம சார்ந்து ஜீவிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவர் நமக்கு பலனா இருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோமோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்தாலும், பலனில்லாதவர்களாக நம்ம வந்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சமூகம் என்ன செய்து நம்மளை பலப்படுத்துகிறது. கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். எதிராளிகளுடைய சூழ்ச்சிகள் நம்மளை தாக்காதபடி ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். களிகூறும் போது நம்ம என்ன செய்கிறோம்? பாடல்களை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிதானே? அப்படியாய் தாவீது சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை நான் ஒரு விஷயம் கூட நான் வாசிக்கிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் நம்மளால் விவரிக்க முடியாட்டியும் நான் வாசிக்கிறேன். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராய் கையடிக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை உயர்வான பாதையிலே நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு கேடகமாய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் ஆண்டவரை நம்பி இருந்ததுனால நாம் சகாயம் பெற்றோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கர்த்தரை நம்பி இருந்தேன், ஆண்டவர் எனக்கு இறங்கினார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எல்லாரும் நம்ம சாட்சியாய் சொல்ல முடியும். நம்ம மனிதர்களை அல்ல, பணத்தை அல்ல, நம்ம பலத்தை அல்ல, கர்த்தரை நாம் நம்பி இருக்கும்போது, நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது நாம் சகாயம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? சங்கீதம் 28 7வது வசனம், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?